திருச்சி சித்திரவதை முகாமில் உள்ள ஈழத் தமிழர்களை விடுவிக்க வலியுறுத்தி சென்னையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் 40 ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருக்கும் ஈழத் தமிழர்களுக்கு உடனடியாக குடியுரிமை வழங்கிடவும் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கையெழுத்து இயக்க தொடக்க நிகழ்வு நடைபெற்றது. விருப்ப ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாய முன்னிலையில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் தொடங்கி வைத்தார். ஒருவர் இந்திய வம்சாவளியாக இருக்கிற பொழுது அவர் தொடர்ந்து இந்த நாட்டில் 7 ஆண்டுகள் வசிக்கக்கூடிய நிலையில் அவர் குடியுரிமை பெறக்கூடிய தகுதியை உடையவராகிறார் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. அப்படி பார்த்தால் இன்றைக்கு தமிழ் நிலமெங்கும் இருக்கக்கூடிய 103 அகதிகள் முகாம்களில் ஏறக்குறைய 57,000 பேர் இருக்கிறார்கள். 33,000 பேர் வெளியே இருக்கிறார்கள். இந்த 57,000 பேரில் ஏறக்குறைய 35,000 பேர் இந்திய வம்சாவளியினர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தினுடைய அடிப்படையிலேயே 51A இந்திய வம்சாவளி என்கின்ற அந்த அடிப்படையிலேயே நம்முடைய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமேயானால் மிக விரைவாக குறுகிய காலத்திலே 30,000 மேற்பட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியும்.